ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் வினாக்கள் லைனாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி இந்த வினாத்தாளுக்கான 50 வினாக்கள் வீடியோ பார்த்துட்டோம். மீதி இருக்க 50 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார்? கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் பெருங்குன்றூர் கிழார். அடுத்து 52வது வினா, பாவகை கண்டறிக. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். இதில் அமைந்துள்ள பாவினம் சிந்தடி வஞ்சிப்பா. அடுத்து 53வது வினா, கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? கம்பராமாயணத்தில் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 6 காண்டங்கள் இருக்குது. அதில் கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 16 படலங்கள் அமைந்துள்ளன. அடுத்து 54வது வினா, அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு துயின்றல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? இந்த கூற்று பார்த்தோம் அப்படின்னா சீதை அனுமனிடம் கூறியது. அடுத்து 55வது வினா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாராட்டியவர். இவ்வாறு பாராட்டியவர் ஔவையார். அடுத்து 56வது வினா, எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. ஆர்காலி அப்படிங்கிறது தான் கரெக்டு. எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. முதுமொழி காஞ்சி. அடுத்து 57வது வினா, கூற்று 1 யாப்பருங்கலங்காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. கூற்று 2 இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவ்ய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 மட்டும் சரியானது, 2 தவறு. அடுத்து 58வது வினா, பொறுத்துக. ஒன்பொருள் காழ்ப வியற்றியார் கென்பொருள். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஏன 2 ஒருங்கு. திருக்குறள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அடி கொடுத்துட்டு 2வது அடி கேட்குறாங்க. ஒன்பொருள் காழ்ப வியற்றியார் கென்பொருள் ஏன 2 ஒருங்கு. அடுத்து செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எஃதானிற் கூறியதில் அரணீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அடுத்து 59வது வினா, தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர். தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்து 60வது வினா, கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பல்லுவில் உள்ள இப்பாடலடிகளில் கவிப்பு வேலை என்பது டேஸை குறிக்கும். கவிப்பு வேலை என்பது கருமார் கொல்லர் தட்டார் போன்றவைகளை குறிக்கும். அடுத்து 61வது வினா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். அடி மோனையை எழுது. இதில் அடி மோனை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உண்டி இதுதான் அடி மோனை. அடுத்து 62வது வினா, பிழையை கண்டறிதல். எருது வண்டியை இழுத்தது என்பது தவறானது. எருது வண்டியை இழுத்தது அப்படின்னா 2 எருதுகள் தான் வரும். ஸோ இங்கே எருது வண்டியை இழுத்தது என்பது தவறு. ஒரு எருது வண்டியை இழுக்காது. அடுத்து 63வது வினா, அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. அடுத்து 64வது வினா, பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் என்பது ஆராய்ந்து பாராமல் செய்வது. ஆராய்ந்து பாராமல் செய்வதைத்தான் கல்லில் நார் உரித்தல்னு சொல்லுவாங்க. அடுத்து 65வது வினா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பயின்று வரும் மோனை வகை. இதில் முற்று மோனை அமைந்துள்ளது. இங்கே ஃபஸ்ட்டு சீரில் அமைஞ்சிருக்கிறது எல்லாமே பார்த்தோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அதனால் இது முற்று மோனை. அடுத்து 66வது வினா, இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை. விதையாமை உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்து 67வது வினா, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்பது சோம்பலை உணர்த்துகிறது.
அடுத்து 68வது வினா, ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொருத்துக. ஆ என்றால் பசுவை குறிக்கும். து என்றால் உன் என்பது பொருள். கோ என்றால் அரசன். ஐ என்றால் தலைவன். 2, 4, 1, 3. அடுத்து 69வது வினா, பொருள் தருக. கான் நடை. கான் நடை என்றால் காட்டுக்கு நடத்தல் என்பது பொருள். கான் என்றால் காடு என்பது பொருள்படும். இப்போ கால்நடை என்றால் காட்டுக்கு நடத்தல் என்பது பொருள். அடுத்து 70வது வினா, வலுநிலைகளை பொருத்துக. செழியன் வந்தது. செழியன் வந்தது என்பது பால்வலு. செழியன் வந்தான் என்பது தான் சரியானதாக இருக்கும். அதனால் அங்கே பால்வலு ஏற்பட்டுள்ளது. கண்ணகி உண்டான் என்பது திணைவலு. கண்ணகி உண்டாள் என்பது தான் சரியானது. நீ வந்தேன் என்பது இடவழு. நீ வந்தேன் ஒரு இடத்த குறிக்குது, வந்தேன் அப்படிங்கிற, அதனால் அது இடவழு. நேற்று வருவான் என்பது காலவழு. நேற்று வந்தான் அப்படிங்கிறதான் சரியான இருக்கும். அப்போ நேற்று வருவான் அப்படிங்கிறதுனால இது காலவழு. அடுத்து 71வது வினா, பொருத்துக. இளமையில் கல். இளமையில் கற்றால் முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 3, 4, 1, 2. அடுத்து 72வது வினா, எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு 1 அலது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எழுதுக. எதுகை சொற்கள் என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அப்போ இங்கே அழியா ஒளியா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அடுத்து 73வது வினா, கண்ணினை காக்கும் இமை போல. பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல என்பது உடனிருந்து பாதுகாப்பது. கண்ணை எப்படி இமை பாதுகாக்குதோ உடனிருந்து, அதே மாதிரி பாதுகாப்பது. அடுத்து 74வது வினா, அவன் திருந்தினான். பிறவினை வாக்கியமாக மாற்றுக. அவன் திருந்தினான் என்பது சரியானதல்ல. இதை பிறவினை வாக்கியமாக மாற்றும் பொழுது அவனை திருத்தினான். அடுத்து 75வது வினா, பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. எவ்வகை வாக்கியம்? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன என்பது தொடர் வாக்கியம். அடுத்து 76வது வினா, செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. கருத்தை பதிவு செய்தான் என்பது செய்வினை வாக்கியம். கருத்தை பதிவு செய்தான் என்பது செய்வினை வாக்கியம். அடுத்து 77வது வினா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. உறுதுயர். உறுதுயர் என்பது வினைத்தொகை. உறுதுயர் என்பது வினைத்தொகை. அடுத்து 78வது வினா, பகைகொளல் இலக்கண குறிப்பு தருக. பகைகொளல் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. பகைகொளல் என்றால் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து 79வது வினா, அருகோணம் எவ்வகை பெயர் சொல்? அருகோணம் என்பது வடிவ பண்பு பெயர். அருகோணம் என்பது வடிவ பண்பு பெயர். அடுத்து 80வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதை சொற்றொடரை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது என்பது சரி. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. அடுத்து 81வது வினா, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு என்பது சரியானது. அடுத்து 82வது வினா, கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. வாள் என்பதன் தொழிற்பெயர் வாழ்க்கை. வாள் என்பதன் தொழிற்பெயர் வாழ்க்கை. அடுத்து 83வது வினா, உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகம் என்னும் தமிழ் சொல்லுடைய வேர்ச்சொல் உலகு. உலகம் வேர்ச்சொல் உலகு. அடுத்து 84வது வினா, ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. வானம். வானம். வானம் என்றால் ஆகாயம் என்பது பொருள். வானம் என்றால் வெடி என்பது பொருள். அடுத்து 85வது வினா, கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். கன்விக்ஷன் என்றால் தண்டனை என்பது பொருள். அடுத்து 86வது வினா, மரபு பிழையை நீக்கி எழுதுக.
நேற்று தென்றல் காற்று அடித்தது. இதற்கு சரியான மரபு தொடர் காற்று வீசியது என்பதாகும். காற்று அடித்ததுன்னு வரக்கூடாது. நேற்று தென்றல் காற்று வீசியது என்பது தான் சரியானது. அடுத்து 87வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. பாவுடைய வகைகளில் தான் வெண்பா, வஞ்சிப்பா, களிப்பா என்பது வரும். அதில் பொருந்தாதது காஞ்சிப்பா என்பது பொருந்தாதது. அடுத்து 88வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. மூடுபனி என்பது முக்காலத்தையும் உணர்த்துவதால் வினைத்தொகை. வெந்து என்பது வினையச்சம். தடவரை என்பது உரிச்சொற்றொடர். மூதூர் என்பது பண்பு தொகையில் வரும். இப்போ இது தொழிற்பெயர் என்பது தவறானது. அடுத்து 89வது வினா, மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக. மற்று கூட்டல் ஒன்று என பிரியும் மற்றொன்று என்பது. இதில் நிலைமொழி இடைச்சொல் தொடர் ஆகும். அடுத்து 90வது வினா, கார்காலம் என்பது. கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி கார்காலம். அடுத்து 91வது வினா, நாக பஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். நாக பஞ்சமி கதை என்று நாககுமார காவியம் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து 92வது வினா, சிலம்பு காலில் அணிவது சிலம்பு. குழை என்பது காதில் அணிவது குழை. சுட்டி என்பது நெற்றியில் அணிவது. அரைநான் என்பது இடையில் அணிவது. 3, 4, 2, 1. அடுத்து 93வது வினா, பொறுத்துக. பாரதி நாளை வருவான் என்பது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் என்பது உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். அடுத்து 94வது வினா, வினாவை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல். கொழல் வினா. கடைக்காரர்கிட்ட கடையில் தக்காளி இருக்கா அப்படின்னு கேட்குறது கொழல் வினா. அடுத்து 95வது வினா, வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக. வட்டம் என்பது பண்பை குறிப்பதால் இது பண்பு பெயர். வட்டம்ங்கிறது வடிவத்தை குறிப்பது. வடிவத்தை குறிப்பிட்டால் அது பண்பு பெயர். அடுத்து 96வது வினா, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை என்பது அகரவரிசை, சரியான அகரவரிசை. அடுத்து 97வது வினா, வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள். வை என்றால் புல் என்பது பொருள். அடுத்து 98வது வினா, சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. இங்கே சரியான எதிர்மறை சொல் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். இதற்கு சரியான எதிர்மறை சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் என்பது தான் சரியான எதிர்மறை சொல். அடுத்து 99வது வினா, விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது? விசனம் என்றால் மகிழ்ச்சி என்பது சரியான சொல். விசனம் அப்படின்னா கவலை என்பது பொருள். அதற்கான எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அடுத்து 100வது வினா, ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன் எனப்படும். உருபன். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாத்தாளில் இருந்த மீதி 50 வினாக்களும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேற ஒரு வினாத்தாளுக்கான தமிழ் வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.